இத நான் பேசும்போதே எனக்கு அப்படியே உண்மையாகவே நான் உழுக்கப்பட்டேன். ஆண்டவரே உங்க அன்பு எவ்வளோ பெருசப்பா. ஆண்டவரே எவ்வளோ பெரிய அன்பு எங்களுக்கு குடுத்துருக்கிறீங்க. நெறைய பேர் அத விட்டு விட்டு தூர போறாங்க. அப்படியே சரண்டர் பண்ணி ஆண்டவருக்கு ஒப்பு குடுத்து இந்த இடத்துல ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு ஒப்பு குடுத்து ஜெபிக்கலாம். ஏசப்பா 7வது நபரா வந்தீங்க. பாவத்திலிருந்து மீட்டுக்கிட்டீங்கப்பா. உலகமே தூக்கி போட்ட சூழ்நிலையில, உலகமே நீ வேண்டாம். நீ நீ உன்னை பார்க்கவே எங்களுக்கு பிடிக்கல. உலகமே இன்னைக்கு டிவோர்ஸ்னால வித்தியாசமா பார்க்குற உலகம் இது. 5 டிவோர்ஸ். 7வது ஆளா ஆண்டவர் வராரு. அவருடைய வாழ்க்கையில மாற்றி போடுறாரு. மாற்றத்தை கொடுக்கிறாரு. பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்மள வழி நடத்தின தேவன் ஒரு நாளுமே ஒரு நாளுமே நம்மள கைவிட மாட்டார். அந்த அன்பை மட்டும் பார்க்குறீங்கனாக்கா வாங்க செபிக்கலாம். இந்த பாடலை கேட்கும் போது கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, ஏசப்பா ஆண்டவரே என்னால முடியாது. நான் ஏமாந்து போய் கிடக்கிறேன் இந்த உலகத்துல. உலகத்தின் அன்புக்காக திரும்ப திரும்ப போய் நான் விழுறேன். திரும்ப திரும்ப போய் நான் விழுறேன். நான் சொல்றேன், உலகத்தின் அன்புக்காக நீங்க விழுறீங்கனாக்கா தோத்துருவீங்க. தோத்துருவீங்க. இயேசுவை வைங்க. இயேசுவை நேசிக்கிறீங்கனாக்கா உங்க அன்புக்காக எல்லாரும் ஏங்கி ஓடி வருவாங்க. பார்க்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம்னாக்கா ஆண்டவர் விட்டு தூரமே போகாதீங்க. ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறார். நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த நேரத்துல நம்ம அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக இந்த ஜெபிக்கலாம் வாங்க இந்த சேனல்ல புதிதாக வந்திருப்பீர்களானால் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமா நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நம்மளோடு கூட வல்லமையாய் பேசுகிற தேவன். ரொம்ப அழகான ஒரு வார்த்தைகளோடு பேசினார். உண்மையாகவே அதை யோசிக்கும் போது, ஆண்டோடைய அன்பை பத்தி யோசிக்கும் போது நிறைய பேரு அன்புக்காக ஏங்கி ஏங்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ என்னை நேசிக்க மாட்டாங்களா, என்னை பார்க்க மாட்டாங்களா, என்னை சிரிக்க மாட்டாங்களா, என்னோட பேச மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறாங்க. நான் வாழ்க்கையில கத்துக்கொண்ட ஒரு காரியம் என்னன்னாக்கா, கர்த்தரை நேசிங்க, எல்லாரும் உங்களை நேசிப்பாங்க. முதல் கர்த்தரை நேசிங்க. இயேசுவை நேசிக்கிற, உண்மையா நேசிக்கிற, வாயளவு இல்ல, முதலிடம் seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் என் இருதயத்துல நான் வைத்தாலே, அவரை நேசிக்கும் போது உலகமே உங்களை பார்த்து நேசிக்கும். பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில நான் அனுபவித்த காரியங்கள், என் வாழ்க்கையில நான் இதை நான் உண்மையாகவே சொல்றேன். இதை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவரை ஃபர்ஸ்ட் நேசித்து பாருங்க. இயேசுவை நேசிங்க. ஆண்டவரை நேசிங்க. அப்பா நீங்க தான் ஆண்டவரை, நீங்க தான் இயேசு சுவாமி. எல்லாத்தையும் நிறைய பேசுறதோட அவர்கிட்ட நிறைய பேசுங்க. நம்ம நினைப்போம்ல, நம்மளை நேசிக்கிறவங்க கிட்ட நிறைய உட்காந்து பேசணும்னு நினைப்போம்ல, அது உண்மையாகவே ஒரு பெரிய தப்பான காரியம். அவர்கிட்ட பேசுங்க நிறைய. எல்லாரும் உங்ககிட்ட ஓடி வந்து பேசுவாங்க. எல்லாரும் பேசுவாங்க. எல்லாரும் உங்களை நேசிப்பாங்க. உங்க முகத்திலேயே கர்த்தர் அந்த ஒரு அழகையும், அவங்க முகத்திலேயே உங்களுடைய முகத்திலே ஆண்டவர் அந்த சாயலை கொடுப்பார்.